வணக்கம் நண்பர்களே. சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சண்முகம் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த வண்டி நம்பரை வந்து பக்கத்தில் இருக்க சிசிடி கேமரா ஒரு வீட்டில் உள்ளதை அதை வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து தாராளமாக வந்து பாருங்க அப்படின்னு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதோட அந்த எவிடன்ஸ் வண்டி நம்பர் எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து சண்முகம் தூக்கிறாங்கன்னு சொல்லலாம். எங்கே கல்யாணம் கனிக்கு நடக்கோ அங்கே போய் டானி வந்து நிற்கிறாங்க. செம அடியாக வச்சு விளாசிறாங்க. நம்ம கனியை கல்யாணம் பண்ண இருந்த அந்த நபரை வெளுத்தெடுக்கிறாங்கங்க சண்முகம். அதோடி பார்த்தோன்னா இதுக்கு காரணம் யார் அப்படின்னு வந்து அந்த ஆள்கிட்ட தோலை உரிச்சு கேட்கணுன்னா எல்லாம் அந்த பாண்டியம்மா தான். அவங்க தான் வந்து கனியோட ஜாதகத்தை தந்தாங்க. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்கும், எனக்கு வாழ்க்கையில் எம்எல்ஏ எல்லாம் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த பாண்டியம்மா எனக்கு வந்து அறிமுகம் ஆனாங்க. அவங்க தான் கனியோட ஜாதகத்தை எடுத்து எனக்கு தந்து இந்த பொண்ணுக்கு எல்லா அம்சமும் கரெக்டாக இருக்குது, நீ கல்யாணம் பண்ணுனா அமோகமாக வந்துடுவா அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னது அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போதுமில்ல அத்தைக்கு அப்படின்னு வந்து பரணிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு நம்ம பாண்டியம்மாவை தோலை உரிச்சு தொங்க போட்டுட்டாங்க. அதோட இந்த வேலையை பார்த்தேல அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸில் கம்பி என்ன வைக்கிறாங்க. அந்த கனியை வந்து கல்யாணம் பண்ண நினச்ச அந்த நபரையும் போலீஸ் பட்டாளத்தோட கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்கங்க. நம்ம கனி வந்து அண்ணனை கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என் கஷ்டத்தில் என்னை காப்பாற்றிட்டானே கடவுள் முருகன் கைவிடலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. நம்ம கனி பாப்பா வந்து தேடி தேடி நம்ம ரத்னா எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை சின்ன பிள்ளைனே இவனை கடத்திட்டு போய் என்ன செய்யான்னு தெரியலையே, பட்ட பகலில் பிள்ளையே காணலை, பதறுவனே அப்படின்னு வந்து நம்ம ரத்னா வந்து அழுறாங்க. அதோட பார்த்தா இப்போ அழுதா சொல்யூஷன் ஆகாத, நம்ம தேடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த வீட்டில் கேட்க நேரம் அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த கடத்தின காரோட நம்பரை எடுத்துறாங்க. இந்த காரு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அறியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் போலீஸ் பட்டாளத்துக்கு எல்லாம் முத்துப்பாண்டியம் வந்து தெரிவித்து வந்து தேடுறாங்க. அப்போ தான் ஒரு இடத்துல இந்த காரு நிற்கிது, இங்கே உள்ள காரு தான் அப்படின்னு வந்து அட்ரஸ் கிடச்சிருது. அதோட பார்த்தோன்னா நம்ம சண்முகம் இனி இருக்கு அவனுக்கு வேட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த களை இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தா கேரளா மாந்திரவாதி வந்து அவங்கள இந்த ஆத்மா வந்து ஒரு நல்ல அகோரமாக இருக்குது, இது வந்து சாதாரண ஆத்மா இல்லை, ஆனால் இதை கட்டுப்படுத்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு குங்குமத்தை போட்டு அதுவும் ஒரு தாயத்தை வந்து நம்ம கனி பாப்பா கையில் வந்து கெட்டி வைக்கிறாங்க. இந்த தாயத்தில் தான் இந்த ஆத்மாவை கெட்டி வச்சுருக்கேன், இந்த தாயத்தை அவுந்தா கண்டிப்பாக வந்து இந்த ஆத்மா வந்து அடங்காது, அப்படி அந்த தாயத்தை அவுக்காமல் பார்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் 8 மணி நேரம் தான் இந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த கனிக்கு வந்து கல்யாணத்தை பண்ணிடுங்க, தாலியை கட்டிடுங்க கழுத்தில் அப்படின்னு வந்து அந்த மந்திரவாதி சொல்லினாரு. ரொம்ப நன்றி, அதுக்குள்ளே கல்யாணத்தை கட்டிடும், இவளை கெட்டுனா போதும், அடுத்த எம்எல்ஏ நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து நினைக்கிறாரு அவர். உடனே வந்து கனிப்பாப்பாவுக்கு வந்து அடித்து அவளை வந்து துணியெல்லாம் மாற்றி பட்டு புடவையில் மணப்பெண் கோலத்தில் வந்து அவங்க ஒய்ஃபு அந்த ஒய்ஃப் வந்து அலங்கரித்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தா நான் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், நான் புது மாப்பிள்ளை அப்படின்னு வந்து இந்த ஆழம் பல்ல இழிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த கணம் நம்ம முத்துப்பாண்டி வந்து போலீஸ் பட்டாளத்தோட நம்ம சண்முகம் குழு நேராக வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்க இங்கே மணப்பெண்ணாட்டு வந்து கனி இருக்காங்க. மந்திரங்க போதாங்க தாலியை கெட்டதுக்கு அந்த மாப்பிள்ளக்காரின் தாலியை கையில் எடுக்கவும் வந்து டபார்னு நெஞ்சில் ஒத்த சமுட்டு அடி உத என்ன நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ண பார்க்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ உயிரோடியே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு வந்து அடி உதைக்கிறாங்க சண்முகம். உடனே முத்துப்பாண்டி சண்முகம் நிறுத்த, இப்போ போலீஸ் கஸ்டடியில் வந்தாச்சு, இவங்க இப்போ பிடிச்சி இவங்க அரெஸ்ட் பண்ணி இவங்க வெளுத்தெடுப்பாங்க, நீ ஒன்றும் பண்ணண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதோட வந்து இந்த இதுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. எப்படி வந்து கனி பாப்பாவை நீ கடத்தி கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அவங்க வந்து நம்ம முத்துப்பாண்டிகிட்டே வந்து சொல்லுறாங்க. பாண்டியம்மானி ஒருத்தங்க தான் நம்ம இந்த கனியோட ஜாதகத்தை தந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. பாண்டியம்மாவையே அந்த பெரியாத்தா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கு, அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து இங்கே வீட்டில் வந்து இருந்திருக்கா, வீட்டில் தின்ன சோத்துக்கே வந்து இருண்டகம் பண்ணி வச்சுருக்கா, இவளெல்லாம் விடக்கூடாது
அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியம்மா தான் நாங்கள் ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தால் நல்ல அம்சமான பொண்ணாக இருக்கணும், அதே நேரத்தில் ஜாதகத்தில் எல்லாம் உச்சக்கட்டத்தில் இருந்தால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுனா எனக்கு எம்எல்ஏ பதவி அரசியலில் நான் பெரிய எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு வந்து காவலில் இருந்த நேரம் தான் இந்த பாண்டியம்மா கனியோட ஜாதகத்தை தந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுனா நீ வாழ்க்கையில் நல்லா வருவ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நாங்கள் இதை வாங்கி இந்த ஜாதகத்தை கொடுத்து பார்த்ததில் ஆமாம் இந்த பொண்ணு நல்லா வந்து இதை கேட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு வந்து ஜாதகப்படி சொன்னதுனால தான் நாங்கள் வந்து இவளை கல்யாணம் பண்ண சம்மதிச்சு எங்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாயை வந்து பாண்டியம்மா வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து பாண்டியம்மா 10 லட்சத்தை வாங்கி என் தங்கச்சியை இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு வந்து விற்றுருக்காளா அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து பயங்கரமாக கோபப்படுறாங்க. இன்னையோடு சுவாலி முடிஞ்சா இந்த பெரியத்தா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட அடி இதுன்னு அந்த நபரை போலீஸ் கஸ்டடியில் அடித்து ஒரு சின்ன பிள்ளைய இப்படி கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜெயிலுக்கு இழுத்துட்டு போகிறாங்க இந்த நபரை. அதோட பார்த்தா நம்ம சண்முகத்தை வந்து கனி பாப்பா கெட்டி பிடிச்சி அண்ணே நான் அம்மா வந்து கனவுல வந்து சொன்னாங்க பார்த்தியா, நீ வந்து அண்ணன் கூட போயிரு, வேறு யாரு கூடயே யார் சொன்னாலும் நிற்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ புரிஞ்சுதானே நான் சொல்ல சொல்ல எல்லாரும் நீ வேணும்னே ஊட்டிக்கு போகிறதுக்காக இப்படி சொல்ல அப்படி இப்படின்னு வந்து என்ன சொல்லி தடுத்தாங்க. ஆனால் பார்த்தியா இப்போ வந்து உண்மையாட்டே அம்மா வந்து சொன்னதை நீ ஒத்துக்கிட்டியானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆமாம் நீ வந்து என்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நான் அப்போவே நம்பியிருப்பேன், இதுவரை போல் நான் நம்பாமல் இருந்திருக்க மாட்டேன் கனி, உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, நான் எனக்கு அடுத்தது உயிராக நினைக்கிறது ஒன்று தான் கனி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கனியை கெட்டி பிடிச்சி வந்து நம்ம சண்முகம் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட வா கனி இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக மறந்துடு, படிக்கலாம் வா, படிக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாண்டியம்மா வந்து இங்கேருந்து தலை தரிச்சு இந்த பையன் சண்முகம் வந்து கனியை மீட்டு கூட்டிகிட்டு வரான். அந்த தகவலை வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து வீட்டில் பாக்கியத்துக்கிட்டலாம் வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட. இதெல்லாம் கேட்டு சமுத்திரா பாண்டி நம்ம பாண்டியம்மாட்ட அந்த கனியை யாரோ கூட்டிகிட்டு போய் தாலி கிட்ட பார்த்தாவலாம், அதெல்லாம் அடித்து வெளுத்து இப்போ கனியை கூட்டிகிட்டு வரானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியம்மா என்னது கனியை அந்த சண்முகம் பையன் கூட்டிகிட்டு வந்துட்டானா, ஐயோ கதை முடிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சா அவ்வளோ நம்ம தான் இதில் சிக்கி உண்டுன்னு தெரிஞ்சா இப்போ நம்மளெல்லாம் வந்து வேட்டையாடுவான், நான் மதுரைக்கே போகிறேன் இங்கே இருக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல எஸ்கேப்பாக நிற்கிறாங்க நம்ம பாண்டியம்மா. எதுக்கு அந்த சண்முகம் பையன் கனியை மீட்டுட்டு வரான்னா உனக்கு என்னலை அப்படின்னு வந்து அக்கா ஆச்சி அப்படின்னு வந்து நம்ம சமுத்திர பாண்டி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம பாண்டியம்மா சொல்கிறாங்க, ஏழை சண்முகம் நான் சண்முகம் தான் ஏழை சமுத்திரபாண்டி, நான் அந்த சண்முகத்து வீட்டில் இருந்தப்ப அந்த கனியோட ஜாதகத்தை எடுத்து நான் இவன்கிட்ட கொடுத்து அவன் கல்யாணம் பண்ண அரசியலில் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு எனக்கு 10 லட்ச ரூபாயும் தந்தாம்ல, இப்போ போட்டு கொடுத்துட்டானா அந்த சண்முக பையன் என்ன கொன்னுருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பதறி நான் மதுரைக்கே போகிறேன்ல அப்படின்னு ஓட்டம் பிடிக்காங்க. நம்ம சண்முகம் மதுரைக்கு போனால் என்ன உன்னை விட மாட்டேன்டி பெரியத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுவாலியை முடிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.